உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாயானி. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். தொடர்ந்தும் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் வந்த செய்தியை கேட்கும் பொழுது ஈரானில் உள்ள ஆயில் சுத்திகரிக்கும் அந்த நிலையத்தை அமெரிக்கா தாக்கி இருப்பதாக, பத்தி எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. நிச்சயமாக இதற்கு ஈரானும் பதில் தாக்குதல் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். எவ்வாறாக இந்த நிலைமை இருக்கின்றது என்பதை முதலில் கூறுவீர்களா? உண்மைதான். அமெரிக்க அதிபர் ஒன்றை கூறியிருந்தார். அதாவது, தாங்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்ய போகிறோம், அதற்கு முதல் ஈரான் மன்னிப்பு கேட்டுவிட்டு சரணடைந்து விட வேண்டும் என்று. அதே போல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் கூறியிருந்தார், ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஈரானுக்கு வரப்போகிறது என்று. இந்த நிலையில் தான் தற்போது அவர்கள் மிக பாரிய ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஈரான் தெஹ்ரான் பகுதி கடும் புகை மூட்டமாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கள் என்று சொன்னால், ஈரான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அதில் எரிகின்ற நெருப்பு கோலங்கள் பல மைல்களுக்கு அங்கால பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாது ஈரான் வான்படை தளம், அனைத்துலக வான் நிலையம், இது இராணுவத்தின் தளம் இல்லை, பொதுமக்களின் அனைத்துலக வானூர்தி நிலையம் மெஹராபாத் பகுதியில் இருக்கின்ற அந்த வானூர்தி நிலையம் தாக்கப்பட்டிருக்கின்றது. 16 விமானங்கள் சேதமடைந்த அல்லது அழிவடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இன்று ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியன் ஒன்றை கூறியிருந்தார். அதாவது, இந்த அயல் நாடுகள் தாங்கள் தாக்குவதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்கள் தளங்களில் அமெரிக்க தளங்கள், உங்கள் நாடுகளில் அமெரிக்க தளங்கள் இருக்கின்றன, அவர்கள் எங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தார்கள், எனவேதான் நாங்கள் தாக்கினோம். ஆனால் எதிர்வரும் காலங்களில் உங்கள் நாடுகளிலிருந்து எங்கள் மீது தாக்குதலை நடத்தாது விட்டால் நாங்கள் அந்த தாக்குதலை நிறுத்திக் கொள்வோம் என்ற துணையில் பேசியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு பஹ்ரைனிலிருந்து ஹிமாஸ் ரக பல்குழல் உந்துகடை செலுத்திகளால் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதாவது, அவர் கூறியதுக்கு பிறகு இவ்வாறு தாக்கியிருக்கிறார்கள். இந்த ஹிமாஸ் பல்குழல் உந்துகடை செலுத்தி அமெரிக்காவினுடையது. இது உக்ரைனில் கணிசமான அளவு பயன்படுத்தி இருக்கிறார்கள். பெருமளவான மக்களை படுகொலை செய்வதற்கு அதை பயன்படுத்தி இருந்தார்கள். அது ஒரு ஹெவி மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர். இது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, அமெரிக்காவிடம் இப்போது இந்த ஆயுதங்கள் தீர்ந்து விட்டதா என்ற ஒரு நிலை, குண்டு வீசுவதற்கு. இரண்டாவது, இந்த அயல் நாடுகளையும் இதற்குள் இழுத்து விட வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டதா என்ற கேள்வி. அப்ப இனி பெசஸ்கியான் கூறியது போல இனி அவர்களுக்கு தாக்குவதற்கு எந்த தடையும் இருக்காது என்று சொன்னால், இப்போது இந்த நாடுகளில் இருந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இந்த நிலையில் ஈரான் தனது 27வது அலையை தாக்கி தொடங்கி இருக்கிறது. கொமன்ஷேக் 4 ரக அந்த கிளஸ்டர் அம்யூனிஷனை கொண்ட அந்த ஏவுகணை கிட்டத்தட்ட 1500 கிலோ வெடிமருந்தை சுமந்து செல்லக்கூடியது. அது இந்த முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிகாலை 1 மணி அளவில் இஸ்ரேலிய நேரம் ஏவுகணைகள் வீழ்ந்திருக்கின்றன. மக்கள் அதிகாலை வேளை தங்கள் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அங்கிருக்கின்றவர்கள் அங்கு கடுமையாக தணிக்கைகள் இருந்தாலும் அந்த குண்டுகள் அது இவர்கள ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகள் மேலே போய் அடிப்பதற்கு முதல் அது குண்டுகளை ரிலீஸ் பண்ணிவிட்டது. 80 குண்டுகளும் பிரிந்து போறதை அப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் சுடுவதென்றால் அந்த 80 குண்டுகளையும் அந்த ஏவுகணை ரிலீஸ் பண்ண முதல் சுட வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதை தடுக்க முடியாது என்றுதான் கூறுவார்கள். வீழ்ந்து வெடிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பக்தாத்தில் இருக்கின்ற ஈராக்கின் பக்தாத்தில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் துபாயில இருக்கின்ற இந்த மரீனா பகுதியில் இருக்கின்ற உயர் அடுக்குமாடி கட்டிடம், அது டூரிஸ்ட் பிளேஸ் என்று கூறுவார்கள். அங்கிருக்கின்ற வரன் பிரதர்ஸ் கம்பெனி பில்டிங், அதில் அமெரிக்க படையினர் இருந்ததாகவும் அதை தாக்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அது பெரிய கொழுந்து விட்டு எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றன. அருகில் இருக்கின்ற கார்களும் எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் ஜோர்டானின் கிழக்கு பகுதியும் தாக்கப்பட்டிருக்கின்றது.
இதுவரை இடம்பெற்ற தாக்குதல்களில் இப்ப சீனாவின் செயற்கைக்கோள் பார்க்கும் போது கிட்டத்தட்ட 7 ரடார்கள் வந்து அங்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ரடாரும் 300 தொடக்கம் 500 மில்லியன் டாலர்கள் பெறுமதியானது. அதாவது மார்ச் 1 பஹ்ரைனில் இருந்த ரடார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே தினம் மார்ச் 1 குவைத்தில அலி அல் சலீம் முகாமில் இருந்த ரடார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. 3 கட்டாரில் இருக்கின்ற ஏர்லி வார்னிங் ரடார் அளிக்கப்பட்டிருந்தது. 5 பிரின்ஸ் சுல்தான் பேஸ் என்று சொல்றது சவுதி அரேபியாவில் இருந்த தளத்தின் பிரதான ரடார் அளிக்கப்பட்டிருக்கிறது. 6 ஜோர்டானில இருந்த தாட் ஏவுகணையை இயக்குகின்ற ரடார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதாவது இது அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஈராக்ல இருக்கின்ற US கலிபர்டன் கம்பெனி என்று சொல்றது இது அமெரிக்காவின் நிறுவனம். ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய தேசத்தில தான் அவர்கள் அதை கட்டியிருந்தார்கள். வேர் ஹவுஸ் மாதிரி எல்லாம் இருந்தது. அவ்வளவும் சாம்பலாகி போய் கிடக்கின்றது. சேட்டலைட் படம் மூலம் அதை அளித்திருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஈரானில் இருந்து 300 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற அத்தனை தளங்களும் முற்றாக முடங்கி இருப்பதைத்தான் படங்களின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் பிரித்தானியா கூட தங்களுடைய ஒரு கப்பலை, அதாவது விமானம் தாக்கும் கப்பலை அனுப்புவதற்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்றால், நீங்கள் முன்னர் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் ஏப்ரஹாம் லிங்கன் கப்பலையே இன்னும் தூரத்துக்கு கொண்டு போகிறார்கள் என்றால் ஈரானுடைய தாக்குதல் அபாயம் இருப்பதன் காரணமாக. இப்ப இங்கே இது பிரித்தானியா இந்த கப்பலை அனுப்புவது என்ன விதமான மாற்றங்களை இங்கே ஏற்படுத்தும்? ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா பிரித்தானியாவோட இருப்பது ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பல். அதுவும் போச்சு என்று சொன்னால் மிகவும் கடினமான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். பிரான்சின் விமானம் நேற்று அங்கு, அதாவது ராணுவ விமானம் வந்து குளோப் மாஸ்டர் 17 விமானம் நேற்று தனது மக்களை ஏற்ற போயே அது அங்கு இறங்க முடியாமல் திரும்பி வந்திருந்தது. குவைத் துபாய் வந்து இந்த தனது விமான நிலையத்தை திறக்கலாம் என்று ஒரு 30% இயங்கக்கூடிய நிலையில் இருந்தது. இன்று அதுவும் மீண்டும் மூடப்பட்டு விட்டது இந்த தாக்குதல்களால். இனி கால வரையறை என்று மூடப்படுவதாக கூறப்படுகிறது. பஹ்ரைன் வந்து தனது LNG கேஸை நிறுத்தி இருந்தது. இப்போது அது தனது ஒயில் உற்பத்தியையும் நிறுத்தி இருக்கிறது. இனி ஈரான் ஒயில் ஃபீல்ட் எரிகிறது என்று சொன்னால் ஈரான் ஏனைய நாடுகள் ஒயில் ஃபீல்டுகளை தாக்குவார்கள். அது அப்படி என்று சொன்னால் இப்போ ஒரு இஸ்ரேல் ஹைஃபா பகுதியில் இருக்கின்ற ஒயில் ரிஃபைனரியை தாக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் கேட்டது போல இப்ப பிரித்தானியாவின் விமானம் தாங்கி கப்பலும் செல்லலாம். இப்ப ஆப்ரஹாம் லிங்கன் வந்து மிசைல்ஸை அடித்த போது அவர்கள் ஓரளவு தாக்கு பிடித்தார்கள். ஆனால் ஆள் இல்லாத விமானம் ஷாஹித் புறப்பட்ட போது அவர்களால் அது தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் நான் இப்ப முன்னர் கூறியது போல இந்த 7 ரடார்களும் 300 தொடக்கம் 500 மில்லியன் என்ற ½ ட்ரில்லியன் அந்த ரடார்கள் வந்து மிகவும் நவீனமானவை. அவற்றையே தாக்கி அழிக்குது என்று சொன்னால் இந்த விமானம் தாங்கி கப்பல் இருக்கிற ரடார் எல்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது அந்த விமானத்துக்கு. அதுதான் பிரச்சனை. என்று சொன்னால் இவர்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். இந்த உக்ரைன் சண்டையில் ஈரான் விமானங்கள்லாம் அங்கு கதாநாயகர்களாக இருந்தார்கள். அது இன்றும் அங்குதான் அவர்கள் தான் கதாநாயகர். அதுல மாற்று கருத்தில் ரஷ்யா கடைசியா ஈரான் அந்த தொழில்நுட்பத்தை வாங்கி இருந்தது. அதை செய்து இப்ப ரஷ்யா ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. அப்ப இவர்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். இப்ப என்னென்று சொன்னால் உக்ரைனிடம் இருந்து ஆன்டி ட்ரோன் எதிர்ப்பு, அதாவது ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதங்களையும் அதற்குரிய நிபுணர்களையும் அதற்குரிய தொழில்நுட்பத்தையும் இப்போது அமெரிக்கா கேட்டிருக்கின்றது தங்களுக்கு கொண்டு வந்து தர சொல்லி. அதே சமயம் தென் கொரியாவிலிருந்து 30 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்டர்செப்டர்ஸை வந்து C-17 குளோப் மாஸ்டர் விமானம் மூலம் கட்டாருக்கு கொண்டு வரப்படுகின்றது. அதே சமயம் இப்ப உக்ரைன் TAF என்ற ட்ரோன் உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து கட்டார் 2000 ட்ரோனையும் UAE 5000 ட்ரோனையும் வாங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுல என்ன சொல்றோம், அதே சமயம் இந்த ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்ற ஆயுதங்களையும் வாங்குவதாக கூறப்படுகிறது. ஒன்று நாங்கள் காலையும் கதைத்திருந்தோம் என்னென்றால், ரஷ்யா சொல்கிறது ஈரான் தன்னிடம் ஆயுதத்தை கேட்கவில்லை.
வடகொரியா சொல்கிறது இந்த ஈரான் தன்னிடம் ஆயுதங்களை கேட்கணும். ஆனால் இங்க அமெரிக்கா எல்லா இடமும் ஆயுதம் கேட்கிறது, இஸ்ரேல் எல்லா இடமும் ஆயுதம் கேட்கிறது. இப்ப சவுத் கொரியாவிடம் ஆயுதம் வருகிறது, உக்ரைனிடம் ஆயுதம் வருகிறது, பிரித்தானிய ஆயுதத்தை கொண்டு போகிறது, இப்படியே எல்லாரும் ஜெர்மன் பிளேனை கொடுக்கிறது என்று சொல்லி என்ன, அதாவது படைத்துறை ஆய்வாளர்களை குழம்பி போன ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுறார்கள். இது ஒரு சூப்பர் பவர். அப்ப சூப்பர் பவர் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் தான் இப்ப பெருமளவான ஆயுதத்தை நாடு நாளாக கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்ன நடைபெறுகிறது என்பது, அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றுதான். இவர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை என்றதுதான் அதன் சுருக்கமாக இருக்கலாம். நான் உங்களை குழப்புவதற்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்ப நீங்கள் கூறினீர்கள் அமெரிக்கா எல்லா நாடுகளிலிருந்து உதவியை பெறுகின்றது நீங்கள் கூறினீர்கள். தட்டி தவறி ஈரான் ரஷ்யாவிடம் உதவி கேட்டால், ரஷ்யா படைக்கலங்களை ஈரானுக்கு கொண்டு சென்றால், கொண்டு செல்லும் பொழுது அமெரிக்கா இஸ்ரேல் ரஷ்யாவினுடைய ஆயுதம் தாங்கி செல்லும் கப்பல்களையோ விமானத்தையோ தாக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வைத்து சீனாவின் கப்பல்களை மறைத்து ஈரானுக்கு ஏவுகணைகளை கொண்டு போவதாக கூறியிருந்தார்கள். அதை தாங்கள் எடுத்துவிட்டு அனுப்பியதாக கூறியிருந்தார்கள். அப்படி ஏதாவது செய்ய முற்படலாம். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்று சொன்னால், ஏற்கனவே இப்போது வாஷிங்டன் போஸ்ட் கூறியிருக்கின்றது, ரஷ்யா தான் முற்றுமுழுதாக முழு தகவல்களையும் கொடுக்கின்றது, எந்தெந்த ரடார்களை அடிக்க வேண்டும், என்னென்னத்தை செய்ய வேண்டும் என்பதை. ஏனென்றால் இவர்கள் என்ன உக்ரைனில் போயிருந்து நேட்டோ படை அதிகாரிகளும் நேட்டோ ஆயுதங்களும் நேட்டோவின் சேட்டலைட்டுகளும் என்னத்தை செய்ததோ அதை இப்போது திருப்பி கொடுக்கிறார்கள், ஈரானில் இருந்து கொண்டு திருப்பி கொடுக்கிறார்கள். அப்ப நீங்கள் சொன்னது போல இவர்கள் அடிக்க முற்படலாம் என்று சொன்னால், அடித்து போட்டு ஈரானுக்கு கொண்டு போனது என்று சொல்லலாம். ஆனால் ரஷ்யா திருப்பி அடிக்காது என்று கூற முடியாது. சில சமயங்களில் உங்களுக்கு தெரியும், பூட்டின் பொறுமை மிகவும் பொறுமையாகத்தான் இருப்பார். தண்ட நாட்டில அடிச்சாலும் பொறுமையாகத்தான், ஆனால் செய்ய வேண்டிய நேரத்துல செய்வாங்க. அதுதான் அந்த பிரச்சனை. அவர்கள் பொறுமையாக இருந்து விட்டு இன்னும் இவர்களுக்குரிய தளத்துக்குரிய சேதத்தை அதிகமாகத்தான் செய்வார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு இப்போது உண்மையில் ஈரான் கேட்கவில்லையா, ரஷ்யா கொடுக்கவில்லையான்றது இங்க இல்லை. உண்மையில் அவர்கள் உங்களுக்கு தெரியும், போன ஜனவரிக்கு முதல்ல இருந்தே, அதாவது முதலாவது கடந்த வருடம் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னர் சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் இணைந்து நன்றாக பலப்படுத்தி விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், சீனாவின் Y-20 ரக விமானம் எத்தனை தடவை இறங்கி ஏறியது இந்த ஜனவரியில் இருந்து ஈரானில். ரஷ்யாவின் IL-76 எத்தனை தடவை வந்து போய்கொண்டிருந்தது, ஆயுதங்களை கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள். அப்ப ரஷ்யா வெளியுறவு அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கிறார். அவர் கூறிய 2 கருத்துக்கள் முக்கியமானது. ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், உக்ரைனுக்கு இனிமேல் ஈரானுக்கு இனிமேல் அணு ஆயுதம் தான் பாதுகாப்பாக இருக்கும் என்பதைத்தான் இந்த சண்டை உணர்த்துகிறது என்று. இரண்டாவதாக அவர் கூறியிருக்கின்றார், இந்த சண்டையில் மேற்குலகம் வெல்வதை ரஷ்யா ஒருபோதும் அனுமதிக்காது, எங்கள் மூலோபாய கூட்டாளிகளை நீங்கள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப ஈரான் இப்ப உங்களுக்கு தெரியும், ஈரானிடமும் செய்மதிகள் இருக்கின்றன. இருந்த போதும் பெருமளவான சில சமயங்களில் பல செய்மதிகள் என்று ஒருங்கிணைக்கப்பட்ட தகவல்கள் தேவை. அவ்வளவு தொழில்நுட்பத்தை, ரஷ்யாவுக்கு நல்ல அனுபவம் இருக்கின்றது உக்ரைனுடனான 4 வருட போர். அந்த 4 வருட போரின் அனுபவத்தை இப்போது அவர்கள் ஈரானுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஈரானும் அந்த போரில் மிக அதிக அளவில் பங்கு பெற்றி இருந்தது. அப்ப ஈரானுக்கு ஓரளவு தெரியும் அந்த போரை பொறுத்தவரையில். அதைத்தான் ஒரு மேற்குலக ஆய்வாளர் கூறியிருந்தார், இவர்கள் 1990ஆம் ஆண்டு பாலவன புயலில் தான் இப்போது நிற்கிறார்கள், ஆனால் ஈரான் 21ஆம் ஆண்டு போரை நடத்தி கொண்டிருக்கிறது என்று கூறியிருந்தார்கள். என்னென்று சொன்னால், இன்று 7வது நாள் முடிந்து 8வது நாளாக போகிறது. தாக்குதல் உக்கிரமாக கொண்டிருக்கின்றது. மேற்குலக கூட்டணியில் பெரும் பதட்டமாக இருக்கின்றது. இப்ப நிலைமை இன்னும் கைமீறி போகுமாக இருந்தால் இவர்களால் சமாளிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. இன்னும் ஒரு தலையடி இப்பொழுது வந்திருக்கின்றன என்று சொன்னால், பிராந்திய பதட்டம் இருக்கின்ற இந்த நேரத்தில் துருக்கியினுடைய அதிபர் ஏர்வான் அவர்கள் ஈராக்கில் உள்ள குர்திஸ்தான் தலைவருடன் பேசியிருக்கின்றார்.
தரவழி தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா விரும்புவது குர்திஸ்தான் படைகளுக்கு ஆயுதங்களை கொடுப்பதற்கு தயாராக இருப்பது போல் செய்திகள் வருகின்றது. அப்படி என்றால் இந்த போர் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது ஈரான் தரவழி தாக்குதலுக்கு எந்த விதத்திலும் அனுமதிக்காது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஈரானுக்கு அது தெரியும். குர்திஸ்தான் படையினர் மீதான தாக்குதல்களை ஈரான் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. குர்திஸ்தான் படையினரை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்குரிய ஸ்பெஷல் ட்ரெயின் பிரிகேட்டை ஈரான் வைத்திருக்கின்றது. குர்திஸ்தான் படையினர் ஒரு போராளிகள் என்று இப்போது எனக்கு கூட அவர்கள் அந்த அந்த முன்னர் தமிழ் போராளிகளுடன் எல்லாம் அவர்கள் இணைந்து செயற்பட்டார்கள் எல்லாம் கூறுவார்கள். ஆனால் அந்த ஒரு மரியாதையை அவர்கள் எப்போது இழந்து விட்டார்கள். சிரியாவில் அமெரிக்காவுக்காக நின்றார்கள். கடைசியாக இப்ப சிரியாவில் அமெரிக்கா பார்த்து கொண்டு நிற்க அவர்கள் கொடுத்த தாக்குதல் உங்களுக்கு தெரியும். சிரியாவில் இப்போ அவர்கள் நிலைமை என்னென்று சொல்லி ஆயுதத்தை தூக்கி நெருப்பில் போட்டு எரித்தார்கள். இப்ப இன்னொரு இனி அடுத்தது திருப்பியும் எந்த அமெரிக்கா சிரியாவில் உங்களை கைவிட்டு ஓடியதோ திருப்பியும் அந்த அமெரிக்காவிடம் ஆயுதம் வாங்குவீர்கள் என்று சொன்னால், அப்ப இதை நான் இன்னொருவரிடம் கதைக்கும் போது அவர் கூறினார், அங்கு பல பிரிவுகள் இருக்கின்றன. அப்ப ஒரு பிரிவு அங்கே ஒரு பிரிவு இப்படி இருக்கும் என்று சொல்லி, ஓகே அது பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். இப்ப இடவானை பொறுத்தவரையில் இடவான் இதில் இறங்குவாரா என்றால் நேட்டோ நாடு இறங்குமாக இருந்தால், ஈரானை பொறுத்தவரையில் நேட்டோ நாடு நேட்டோ இல்லாத நாடு என்று பார்க்காது. ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரையில் இந்த போரில் வெல்ல வேண்டும் என்று இல்லை, இந்த போரில் சபை பண்ணினாலே அது வெற்றிதான். ஈரான் இதில் அமெரிக்காவை வெல்ல வேண்டியதில்லை, சபை பண்ணினாலே அது அவங்களுக்குரிய ஒரு வெற்றியாகத்தான் இருக்கு. அவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தாங்கள் சபை பண்ணதுக்கு அமெரிக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்றது அவர்களுக்கு நோக்கம் இல்லை. அவர் தப்பி பிழைப்பதே இவர்களுக்கான ஒரு தோல்வியாகத்தான் இருக்கு. துருக்கி மீது ஏற்கனவே 2 முறை தாக்குதலை நடத்தி ஏவுகணைகள் போனதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவிடம் இல்லாத ஆயுதத்தை துருக்கி கொண்டு வந்து அடிக்கப் போவதும் இல்லை. ஏற்கனவே அமெரிக்கா தன் B-2 எல்லாவற்றையும் பயன்படுத்தி அணுக்குண்டு மட்டும்தான் பயன்படுத்தவில்லை, மிச்சம் எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்தாச்சு. இன்றைக்கு அசர்பைசானுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அங்கிருக்கின்ற இஸ்ரேலியர்கள் வெளியேற வேண்டும், இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று. ஏன்னா அசர்பைசானும் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு கூட்டாளிகள். கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற தாக்குதலில் அசர்பைசான் வான் பதப்பு கூடால் வந்துதான் தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். ஹனியை கொல்லும் போது கூட அதற்குள்ளால் தான் விமானம் ஏவுகணை ஏவியதாக கூட கூறப்படுகிறது. இப்போது கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. இந்த வாரம் அசர்பைசான் அனைத்துலக விமான நிலையம் மீதும் குண்டு ஆளில்லாத குண்டு விமானம் வீழ்ந்து படித்திருந்தது. அசர்பைசானிலிருந்து கிட்டத்தட்ட 30% எண்ணெய் இஸ்ரேலுக்கு சென்றிருந்தது, பைப்லைன். அந்த பைப்லைனை தாக்குவார்களாக இருந்தால் அசர்பைசானுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக இருக்கும். இப்ப அசர்பைசான், துருக்கி, பஹ்ரைன் இப்படி எல்லா நாடுகளையும் இணைத்து குர்திஸ் படையினரையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய அமெரிக்கா அதிபர் என்று கூறியிருக்கிறார் தரைப்படை தாக்குதலை தான் விரும்புவதாக. அப்ப அமெரிக்கா சிறப்பு படையினரையும் இறக்கி இப்ப 82வது அமெரிக்காவின் ஏர்போர்ன் டிவிஷன் அந்த டிவிஷன் தனது பயிற்சியை நிறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. பயிற்சியை நிறுத்திவிட்டு அவர்கள் பயிற்சியை நிறுத்திய வழியால் அவர்கள் இங்கு அவர்களை கொண்டு வரப்போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் புளோரிடாவில். அவர்கள் இந்த தரை நடவடிக்கைக்கு சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இப்ப அசர்பைசானும் ஒரு தாக்குதலை ஆரம்பித்து மற்ற நாடுகள் அமெரிக்காவின் தரை இறக்கம் என்று இப்படி ஒரு கும்பலாக வருவதற்கு சில சமயங்களில் அதைத்தான் அவர்கள் யோசிக்கிறார்களோ தெரியாது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப நாங்கள் சொன்னது போல இப்ப இன்னொரு பிரச்சனை இங்கு வந்திருக்கின்றது. நாடுகளை சுற்றி இருக்கின்ற எண்ணெய் வயல்களாக இருக்கலாம், டீசாலினேஷன் அதாவது வாட்டர் குடிநீர் பிளான்ட்டுகளாக இருக்கலாம், எல்லாம் மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்றது. அதை ஈரான் சுற்றி தாக்குமாக இருந்தால் இவர்களால் படை நடவடிக்கையில் இவர்கள் தப்பி பிழைக்க முடியாது. சரியான ஒரு போட்டியாகத்தான் இருக்கிறது இந்த போர். தொடர்ந்தும் பதில் தாக்குதல் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இப்ப 4வது நாட்களாக கூறிக்கொண்டு வருகின்றேன், காசாவில் என்ன செய்தார்களோ
யாருமே ஒன்றும் கேள்வி கேட்காத அளவுக்கு இருக்கின்ற நிலைமை போல் இங்கேயும் அப்படி செய்வார்களா? ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம். ஏனென்றால் ஈரானிடம் ஆயுதம் இருக்கின்றது. ஆயுதத்தை சரியான தருணத்தில் பயன்படுத்துவார்கள் என்று ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகின்றது. எப்பொழுது முடிவு கொண்டு வருகிறார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து நாங்கள் போர் தொடர்பான நிலைமைகளை உயிரோடி தமிழ் உறவுகளை எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, நன்றி அரசுகளே. விடயங்களை உன்னிப்பாக அவதானித்து அன்பர்களுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.